ஓம் கம் கணபதையே நமக. ஓம் கம் கணபதையே நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க விநாயகர் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, என் அன்பு குழந்தையே, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கின்றதே, எனக்கு எப்போது அப்பா கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா? எல்லோர் வாழ்க்கையிலும் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்கின்றதே, என் வாழ்க்கையில் உமது அதிசயம் எப்போது அப்பா நிகழும்? என் வாழ்க்கையிலும் அற்புதம் நிகழ்ந்து நான் நினைத்தது எப்போது நடக்கும் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா? இதோ கண்மணி, இப்பொழுது கூறுகின்றேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய திருவிளையாடல் ஆரம்பமாகும். இதற்கு முன்னால் உன்னுடைய பெரிய பிரச்சனைகளிலிருந்து உன்னை சாதாரணமாக காப்பாற்றியுள்ளேன். உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றியுள்ளேன். இப்பொழுது நீ சந்தித்துக் கொண்டிருப்பது உன்னை பொறுத்தவரையில் மிகப்பெரிய சிக்கல்களாக இருக்கலாம். ஆனால் எனக்கோ இது ஒரு சாதாரணமான விஷயம்தான். இதை நீ விரும்பியபடியே உனக்கு சாதகமாகவே முடித்து தருகின்றேன். என்னுடைய லீலைகளையும் அற்புதங்களையும் இதில் புகுத்தி இதை சுகமாகவே நான் உனக்கு முடித்து தருகின்றேன். நீ தோல் சாய உன்னுடைய அப்பாவாக நான் இருக்கின்றேன். ஏன் உனக்கு இத்தனை மனக்கவலைகள்? மன சஞ்சலங்களையெல்லாம் அகற்றிவிட்டு மன அமைதி கொள்வகளே. விரைவில் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடிக்கத்தான் போகின்றேன். ஆதரவு தேவைப்படுபவர்களை பாதுகாப்பதும், ஆறுதல் தேவைப்படுபவர்களை அரவணைத்துக் கொள்வதும், அவர்களின் துக்கத்தை போக்கி உதட்டில் புன்னகையை வரவைப்பதுமே இந்த அப்பாவின் பணி. பிரச்சனைகளை கொடுக்க தெரிந்த எனக்கு தீர்வையும் கொடுக்க தெரியும். ஆனால் அதை எப்போது தர வேண்டும் என்பதை நீ நடக்கும் முறையை பார்த்துதான் நான் தருவேன். எனவே தீர்வு உன்னுடைய கையில் தான் உள்ளது. இதற்கு மேல் நான் எப்படித்தான் நடந்து கொள்வது அப்பா என்று கேட்கின்றாயா? இனிமேல் நீ எதுவும் செய்ய தேவையில்லை. உன்னுடைய எண்ணம் முழுவதையும் நேர்மறையால் மறைத்துவிடு. எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை ஜெபித்துக் கொண்டும் ஆபத்து வரும் வேளையில் என்னை நினைத்துக் கொண்டும் இரு. என்னை நோக்கிய உன்னுடைய பிரார்த்தனைகளை ஒருபோதும் கைவிட்டு விடாதே. உடலை வளர்க்க எப்படி உணவு தேவையோ அது போலவே உயிரை வளர்க்க பிரார்த்தனை தேவை. பிரார்த்தனைகளை எப்போதும் கைவிட்டு விடாதே. அவை எப்பொழுதும் எதிர்பாராத பலன்களை தரக்கூடியவை. எந்த ஒரு பிரார்த்தனையையும் பதில் தராமல் போகாது. நான் உனக்கு எதை கொடுத்தாலும் அதில் உனக்கு நன்மை மட்டுமே நிறைந்திருக்கும். எனவே நம்பிக்கையை கைவிடாமல் பிரார்த்தனை செய். விரைவில் அதற்கு நான் பதில் தருவேன். உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் கனவுகளையும் வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி தருகின்றேன். நீ கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதுதானே நடக்கும். யாமிருக்க